வணக்கம் மக்களே, வெல்கம் டு இஸ்கூல் நட்பு சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் போன ஒரு குட்டி ஃபன் ட்ரெக் பற்றியும் லஞ்ச் சாப்பிட்ட இடத்த பற்றியும் எங்களோட வில்லா ஸ்டே பற்றியும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட பார்ட் 1 வீடியோவான ஃபன் ரோட் ட்ரிப் டு கொடைக்கானல்லையும் பார்ட் 2 வீடியோவான 10 ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸும் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அர்லி மார்னிங் 8 o'clock ட்ரெக்கிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாங்கன்னு கூப்பிட ட்ரெக்கிங்லாம் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும்னு எங்கள் மண்டைக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ? சின்ன குழந்தை ஃபேமிலிலாம் போகுது, உங்களுக்கு என்னடான்னு கேட்டு எங்கள் மண்டைக்குள்ளேயே அவன் போயிட்டான். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினச்சுன்னுக்கிறல்ல நீ? ஸ்டார்டிங்கில் நல்லா ஃபன்னாக ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு இருக்கிற பேரிக்காவெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு நல்லா தாங்க போச்சு. ஆனால் திடீர்னு ட்ரெக் கைடு கூட்டிகிட்டு வந்த நாய் ஒரு புதரை பார்த்து பயங்கரமாக கொலைக்க ஆரம்பிச்சுது. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்க்க போனா 5 அடிக்கு ஒரு பெரிய பாம்பு சர்ன்னு படையெடுத்து எங்க சைடு வந்துச்சு. அப்ப எங்க மனசுல என்ன தோணுச்சுன்னா, அதுக்கப்புறம் எடுத்தோம் பாருங்க ஒரு ஓட்டம். உசைன் போல்ட்டே தோத்துருவாருன்னா பாருங்களேன். அந்த ரணகாலத்திலயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இதை வீடியோ எடுத்து போட்டிருந்தா நல்லா ஃபேமஸ் ஆயிருக்கலாமேன்னு சொல்ல, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. எங்க உயிரை காப்பாத்தின ஜிம்மிக்கு தேங்க்ஸை சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். சூப்பரான அழகான ஒரு சிட்டி வியூ பாயிண்ட். பெரிய பெரிய காடு தாண்டி, கடலை தாண்டி, மலையெல்லாம் தாண்டி தூரமா போறேன். பாம்பை பார்த்த அல்லுல வந்த வழிலாம் வேணாம், ரோடு வழியில போலான்னு எல்லாரும் சொல்ல சரின்னு ரெசார்ட்டுக்கு மேப்பை போட்டு பார்த்தா 5.5 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. என்னது 5 கிலோமீட்டரா? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? அப்படியே பொடி நடையா நடந்து ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்தவங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு 12 மணிக்கு ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணவங்க. லவ் பண்ற பொண்ணுகிட்ட கூட ஒரு வாரம் பேசாம இருக்க முடியும், ஆனா பிரியாணி இல்லாம 2 நாள் கூட இருக்க முடியாது. அந்த காதல் எது மேல வேணாலும் வரும். பெண் மேல, பொன் மேல, பதவி மேல, புகழ் மேல, மது மேல, மதத்து மேல. ஆனா எனக்கு, நான் எப்பெல்லாம் சைட் டிஷா சரக்கு அடிக்கிறனோ அப்பெல்லாம் மெயின் டிஷா பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். பிரியாணியே தான் வேணுமா? இந்த தோசை இட்லி எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு பிரியாணி வேணும். அப்படி பிரியாணி தான் சாப்பிட்டே ஆகணும்னு அடம் பிடிச்சு போன ஒரு ஹோட்டல் தான் த நியூ இம்ரான் பிரியாணி. வாழை இலையில மட்டன் பிரியாணியை நிரப்பி தொட்டுக்க சிக்கன் 65, சிக்கன் சுக்கா, மட்டன் தலைக்கறி அப்படின்னு பட்டைய கலப்பிட்டவங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்களுக்குள்ள ஒரே ஒரு ஃபீலிங் தான், ஃபுல் கட்டு கட்டிட்டு உண்ட மயக்கத்தோட காரை பொறுமையா உருட்டிட்டு கிளைமேட்டை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க புக் பண்ண வில்லாக்கு கிளம்பணும். த பியர்ஸ் கார்டன் கிங் சூட், அதுதான் நாங்க புக் பண்ண வில்லா. இது ஒரு சொஃபஸ்டிகேட்டடான 3 BHK டூப்ளெக்ஸ் வில்லான்னு தான் சொல்லணும். வெளியே 2 கார் பார்க் பண்ற பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஹால்ல பெரிய சோஃபா செட்டு, டிவின்னு 24 hours ஹாட் வாட்டர் சப்ளையோட, குக்கிங் யுட்டென்சில்ஸோட ரூம்லாம் ரொம்ப கிளீனா சூப்பரா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஸ்டே பண்றதுக்கு ஆப்டான பிளேஸ் இது. இந்த வில்லாவோட ஃபுல் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், பாத்துக்கோங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.